ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பல துன்பங்களை தாண்டி வந்த உனக்கு ஒரு இனிப்பான செய்தியோடு வந்திருக்கிறேன். இன்று உன்னால் கோவிலுக்கு போக முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னிடம் குறைவான பணம் இருந்தபோதும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கும் இந்த நல்ல மனதிற்கு அந்த தெய்வமே உன் பக்கத்தில் வந்து நிற்கும் உன் தேவையை பூர்த்தி செய்ய. தாயாரையும் எம்பெருமானையும் தரிசித்துவிட்டு 3, 6, 9 என்ற எண்களை தொட்ட உனக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கிறது. இதனை கூட்டினால் கிடைக்கும் எண் 9 ஆகும். இது சாயப்பாவிற்கு பிடித்த எண்ணாகும். உன் துன்பங்கள் அனைத்தும் முடியும் தருவாயை நீ நெருங்கிவிட்டாய். இன்னும் 2 நாட்களில் உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஆன பலனை அனுபவிக்கப் போகிறாய். யார் உன்னை எதிர்த்தாலும் உன் சாய் இருக்கிறேன் உன்னோடு. தொடர்ந்து ஒரே மாதிரியான பிரச்சனை வருகிறது என்றால் அதில் இருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்பிக்கையோடு யோசித்து பின் செயல்படு. நான் உனக்காக உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிவிட்டேன். நீ உன் நிகழ்காலத்தை சந்தோஷமாக எல்லா பாரத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ சிவனே என்று தைரியமாக இரு. உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். விரைவில் ஷிரடி வந்து என்னை தரிசி. யாரும் உனக்கு வழித்துணையாய் வருவதற்கு இல்லை என்று பயப்பட வேண்டாம். நான் வருகிறேன் உன் வழித்துணையாய் உன்னோடு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் ஓடிவிடும். ஓம் சாய்ராம் என்று வாயார மனதார சொல்லிக்கொண்டே இரு. நான் உனக்கு வடிவமைத்த பாதையில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, கலங்காதே, அனாவசியமாக எதற்கும் கண்ணீர் சிந்தாதே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.